காணொளி உங்கள் கண்களில் பட்டுள்ளது என்றால் இது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. இது எல்லையில்லா மாபெரும் பிரபஞ்சத்தின் நேரடி அழைப்பு. உங்களின் தீராத வலிகளை தீர்க்க பிரபஞ்ச ஆற்றல் உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்களின் கர்ம வினைகளை அழித்து உங்களுக்கான புதிய பாதையை காட்ட இந்த பிரபஞ்சம் சித்தமாகிவிட்டது. இந்த பிரபஞ்ச வாக்கை முழுமையாக கேட்பதற்கு முன்பாக உங்களின் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பதிவிற்கு உங்களின் விருப்பத்தை தெரிவித்துவிட்டு கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று உங்கள் மனப்பூர்வமான பிரார்த்தனையை பதிவு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் மாபெரும் அற்புதத்திற்கு இதுவே முதல் படியாக இருக்கட்டும். இனி பிரபஞ்சத்தின் வார்த்தைகளை உங்கள் முழு கவனத்தோடு கேளுங்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றியுள்ள அகிலத்தின் ஆற்றல், எல்லையில்லா பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறேன். கடந்த பல நாட்களாக, பல மாதங்களாக, குறிப்பாக இந்த மாதத்தில் நீ அனுபவித்த சொல்ல முடியாத துயரங்களையும் நெஞ்சை உலுக்கும் வேதனைகளையும் நான் முழுமையாக அறிவேன். இருண்ட அறையில் நீ தனித்துச் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் எனக்கான அதிர்வலைகளாக என் மடியை வந்து அடைந்துவிட்டன. உனக்குள் நீயே புதைத்து வைத்திருக்கும் உன் மனப்போராட்டங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன்னை எப்படி புறக்கணித்தார்கள், உன்னை எப்படி தனிமையில் தவிக்க விட்டார்கள், யாரை நீ முழுமையாக நம்பினாயோ அவர்கள் உன்னை எப்படி ஏமாற்றினார்கள் என்பதையெல்லாம் நான் என் பிரபஞ்ச பார்வையால் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் வலிகளை நான் அறியாதவன் அல்ல. உன் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல என் பிள்ளையே. இதோ இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள் உன்னை வாட்டி வதைத்த அனைத்து துயரங்களும் ஒரு முழுமையான முடிவுக்கு வரப்போகின்றன. உனக்கான இருண்ட காலம் முடிந்துவிட்டது. இனி வரும் காலம் உனக்கான வசந்த காலம். அடுத்த மாதம் பிறக்கும் போது உனக்கான ராஜயோகம் பிறக்கப் போகிறது. 30ஆம் தேதி என்ற அந்த நாளுக்குப் பிறகு உன் வாழ்வில் நிகழப்போகும் அதிரடியான நல்ல மாற்றங்களை நீயே நம்ப மாட்டாய். அந்த அளவிற்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. இந்த மாதம் முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. இந்த இடைப்பட்ட நாட்களில் உன்னை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிந்துவிடும். இதுவரை நீ பட்ட அவமானங்கள், இழந்த செல்வங்கள், சந்தித்து வரும் ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் தகுந்த பலனை பல மடங்காக நான் உனக்கு தரப்போகிறேன். இத்தனை காலமும் நான் மௌனமாக உன்னை பார்த்து கொண்டிருந்தது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு விலைமதிப்பற்ற வைரம் போல் பட்டை தீட்டுவதற்காகவே. உன் பொறுமையையும் என் மீதான உன் அளவற்ற ஈடுபாட்டையும் நான் சோதித்தேன். பல நேரங்களில் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, இனி வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று நீ நினைத்த தருணங்கள் உண்டு. அப்போதெல்லாம் உன் உயிரை காத்து உன்னை இந்த நிமிடம் வரை மாபெரும் சக்தியாக தாங்கி பிடித்ததே நான்தான். என் சோதனையில் நீ முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டாய். இனி உனக்கான சன்மானத்தை நான் வாரி வழங்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த மாதத்தின் இறுதி நாளான 30ஆம் தேதியுடன் உன் கஷ்டங்கள் யாவும் காற்றில் கரைந்து போகும். நான் எப்படி உன்னை பார்ப்பேன், எப்படி உனக்கான நல்வழியை திறப்பேன், இந்த ராஜயோகம் உனக்கு எப்படி செயல்படும் என்று நீ மலைத்துப் போய் நிற்கிறாய் அல்லவா? என் கருணை பார்வை உன் மீது விழத் தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளங்களை நான் உனக்கு காட்டத் தொடங்கிவிட்டேன். அடுத்த மாதம் முதல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாபெரும் ராஜயோகத்தின் தொடக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் எப்படி நேர்மறை ஆற்றலாக நுழையப் போகிறேன், எப்படி உன் கவலைகளை தீர்க்கப் போகிறேன் என்பதை ஆழமாக கேள். இதை பாதியில் விட்டுவிடாதே. இது உன் தலைவிதியை மாற்றும் தருணம். நள்ளிரவில் நீ கண் விழித்து தவிக்கும் அந்த நொடிகளில் உன் அருகில் ஒரு மெல்லிய அதிர்வாக நான் இருப்பதை நீ உணர்வாய். அந்த உணர்வு உனக்குள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் மிகவும் நுட்பமானவை. உன் விதியை மாற்றி எழுதும் அந்த தருணம் முதலில் உன் மனதிற்குள் ஒரு பெரும் அமைதியை கொண்டு வரும். அந்த விவரிக்க முடியாத மாபெரும் அமைதி எப்படிப்பட்டதென்றால், பல ஆண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்ட இருண்ட அறைக்குள் திடீரென பௌர்ணமி நிலவின் ஒளி வெள்ளம் பாய்வதைப் போன்ற ஒரு பெரும் வெளிச்சம் உன் சிந்தனைக்குள் ஊடுருவி உன்னை வாட்டிய அனைத்து குழப்பங்களையும் சுக்குநூறாக உடைத்தெறியும். இதுவரை எதை நினைத்து நீ இரவும் பகலும் பயந்து கொண்டிருந்தாயோ அந்த பயம் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி ஓடும். காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு புதிய உற்சாகமும் இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உன் உதிரத்தில் கலந்திருப்பதை நீயே ஆச்சரியத்துடன் உணர்வாய். உனக்கு எதிரான சூழ்ச்சிகள், உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எண்ணற்ற சதித்திட்டங்கள் அனைத்தும் என் ஒற்றை பார்வையால் தவிடுபொடியாகிவிட்டன. உன் முன்னேற்றத்தை தடுத்த மலை போன்ற தடை கற்களையெல்லாம் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக நானே மாற்றி அமைத்துவிட்டேன். இந்த எஞ்சியிருக்கும் 2 நாட்களுக்குள்
கிரகங்களின் நிலைகளை உனக்குச் சாதகமாக நான் முழுமையாக மாற்றி அமைத்து விட்டேன். உன்னை சூழ்ந்திருந்த தடைகள், கர்ம வினைகள் என அனைத்தையும் என் பிரபஞ்சப் பேரொளியால் முற்றிலுமாக வேரறுத்து விட்டேன். இனி எந்த ஒரு தீய சக்தியும், பிறர் வைக்கும் பொறாமைக்கண் திருஷ்டியும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத நெருப்பு வளையமாக என் பிரபஞ்ச பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டு விட்டது. கையில் சிறிதளவு கூட பொருள் இல்லாமல், அடுத்த வேளை தேவைகளுக்கோ என்ன செய்வது என்று திகைத்து நின்று மற்றவர்களிடம் கையேந்தி அவமானப்பட்ட அந்த கொடிய கணங்கள் இனி உன் வாழ்வில் வரப்போவதே இல்லை. கழுத்தை நெரிக்கும் கடன்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும், இரக்கமற்ற மனிதர்களின் கடுமையான பழிச்சொற்களும் உன் செவிகளை இனி தீண்டவே தீண்டாது. எங்கிருந்து செல்வமும் பொருளும் வரும் என்று நீ கொஞ்சமும் எதிர்பாராத பல திசைகளிலிருந்து உனக்கான தேவைகள் அனைத்தும் அபரிமிதமாக பூர்த்தியாகும். இதுவரை உனக்காக அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளின் கதவுகள் ஒவ்வொன்றாக தானாகவே திறக்கத் தொடங்கும். உன் நேர்மையான உழைப்பிற்கான உண்மையான அங்கீகாரம் உன்னை தேடி வரும். உன்னை தூற்றி பேசியவர்களின் வாய்களே, உன்னை புகழ்ந்து வியந்து பேசும் அளவிற்கு உன் அந்தஸ்தை நான் மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப் போகிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் அசைக்க முடியாத சத்திய வாக்கு. நீ யாரையெல்லாம் உன் உயிருக்கும் மேலாக நேசித்தாயோ, யாரையெல்லாம் முழுமையாக நம்பினாயோ, அவர்கள் உன்னை தூக்கி எறிந்தபோது உன் இதயம் அடைந்த ரணமும் வலியும் சாதாரணமானதல்ல. உன் தூய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தியவர்கள் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் நெருங்கிவிட்டது. ஆனால் இனி உன் வாழ்வில் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும், யாரை நிரந்தரமாக விலக்கி வைக்க வேண்டும் என்ற தெளிவான ஞானத்தை நான் உனக்கு கொடுத்துள்ளேன். உனக்கு பின்னால் நின்று உனக்கு எதிராகச் செயல்பட்ட துரோகிகளின் முகத்திரையை நானே கிழித்து எறிந்து உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள் யார் என்பதை உனக்கு தெளிவாக அடையாளம் காட்டிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை பயணம் போலியான மனிதர்களோடு அல்ல, உண்மையான அன்போடும் ஆத்மார்த்தமான உறவுகளோடும் மட்டுமே தொடரும். நெருப்பில் வெந்த தங்கம் எப்படி தூய்மையாக ஒளிருமோ, அப்படி இத்தனை கால கஷ்டங்களில் வெந்து உன் ஆன்மா இப்போது முழுமையாக தூய்மையாகிவிட்டது. உன் உடல் நலத்தில் இருந்த குறைகள் யாவும் நீங்கி இரும்பு போன்ற உறுதியான தேகத்தை நீ பெறுவாய். நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய பிணிகள் எல்லாம் என் ஈர்ப்பு விதியால் சூரியனைக் கண்ட பனி போல் விலகிப் போகும். உனக்குள் இருக்கும் ஆன்ம பலம் பல 100 மடங்கு பெருகி எதையும் சாதிக்கும் மாபெரும் துணிச்சல் உனக்கு வந்து சேரும். இவை அனைத்தும் அடுத்த மாதம் பிறக்கும் அந்த தொடக்கத்திலேயே உன் கண் முன்னே நிகழத் தொடங்கும். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த ராஜயோகம் என்பது வெறும் செல்வம் சார்ந்தது மட்டுமல்ல, உன் தலைமுறையையே செழிக்க வைக்கும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய், அதை உன்னிடம் சேர்க்க நான் எந்தெந்த ரூபங்களில் வரப்போகிறேன், உன் வாழ்வில் நான் அடுத்ததாகச் செய்யப்போகும் அந்த மாபெரும் அற்புதம் என்னவென்றால், எதிர்பாராத தருணங்களில் நீ சற்றும் நினைக்காத மனிதர்களின் உருவத்தில் நான் உன்னை தேடி வருவேன். ஏதோ ஒரு வழியில் முடங்கிப் போய் நின்ற உனக்கு முகம் தெரியாத ஒருவரின் சிறு உதவி மூலமாகவோ, அல்லது விடிந்தால் என்ன செய்வோம் என்று தவித்த இரவுகளில் திடீரென உன் மனதிற்குள் உதிக்கும் ஒரு அற்புதமான சிந்தனையின் மூலமாகவோ நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் வீட்டின் வாசலில் பசியோடு வந்து நிற்கும் ஜீவராசிகளின் ரூபத்தில் வந்து உன் கருணையை ஏற்றுக்கொள்வேன். நீ செல்லும் பாதையில் உனக்கு தோன்றும் நல்ல சகுனங்களாக, உன் காதுகளில் விழும் மங்களகரமான ஒலிகளாக நானே உனக்கு காட்சி தந்து, நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்ற என் பிரபஞ்ச இருப்பை உனக்கு தொடர்ந்து உணர்த்துவேன். இதுகாரும் நீ செய்த நற்செயல்களும் மற்றவர்களுக்கு நீ செய்த சிறு சிறு உதவிகளும் கூட இப்போது பெரும் புண்ணியமாக உருவெடுத்து உன்னை காக்கத் தொடங்கிவிட்டன. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் அதிர்ஷ்ட காலம் இது. இதுவரை நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பாதியில் நின்றோ அல்லது எந்தவித பலனும் அளிக்காமலோ போயிருக்கலாம். அதற்காக நீ சிந்திய வியர்வையும் இழந்த தூக்கமும் வீணாகிவிட்டதே என்று நீ பலமுறை மனம் உடைந்து போயிருக்கிறாய். ஆனால் இனி நீ செய்யப்போகும் ஒவ்வொரு செயலும் இதுவரை நீ இழந்த அனைத்தையும் பல ஆயிரம் மடங்கு நற்பலன்களாக உனக்கு வாரி வழங்கும். உன் அறிவாற்றலும் உன் உள்ளத்தில் உறைந்திருக்கும் மாபெரும் திறமையும் இதுவரை மற்றவர்களால் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டன. ஆனால் இனி உன் திறமைகள் உலகெங்கும் அறியப்படும்படி மாபெரும் வெளிச்சத்திற்கு வரும். உன்னை யார் குறைத்து மதிப்பிட்டார்களோ, எதற்கும் லாயக்கற்றவன் என்று யார் உன்னை ஏளனம் செய்தார்களோ, அவர்கள் அனைவரும் வியந்து கூடி நின்று பார்க்கும் அளவிற்கு உன் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்கும். கடுமையான உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லாமல் ஏமாற்றத்தை மட்டுமே தொடர்ச்சியாகச் சந்தித்த நீ, இனி உன்னுடைய அறிவார்ந்த சிறு உழைப்பிலும்
நிறைவான பெரும் லாபத்தையும் வெற்றியையும் காணப்போகிறாய். இது எப்படி திடீரென சாத்தியமாகும் என்று உன் மனம் ஆச்சரியத்தில் குழம்பலாம். இத்தனை காலம் நீ அனுபவித்த கொடிய துயரங்கள் அனைத்தும் உன் முந்தைய பிறவிகளின் கர்ம வினைகளை முற்றிலுமாக எரித்துச் சாம்பலாக்கிவிட்டன என் பிள்ளையே. நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் தூய்மையான நீரோடையாக மாறியது. நீ உன்னை சுற்றியுள்ளவர்களை ஆழமாக நேசித்தாய், அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவினாய். ஆனால் அவர்கள் உன்னை ஈவிரக்கமின்றி அலட்சியம் செய்தார்கள். அந்த வேதனைகள் எல்லாம் உன்னை உலகத்தின் நிலையற்ற பற்றுதல்களில் இருந்து விடுவித்து நிலையான என் பிரபஞ்ச ஆற்றலை நோக்கி உன்னை ஈர்ப்பதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்டன. இப்போது நீ முழுமையான தூய்மை அடைந்து விட்டாய். சேற்றில் கிடந்த உன்னை என் மாபெரும் கரங்களால் எடுத்து பிசைந்து துன்பம் என்னும் நெருப்பில் சுட்டு எதற்கும் வளைந்து கொடுக்காத ஒரு உறுதியான சிற்பமாக நான் மாற்றிவிட்டேன். இனி இந்த சிற்பம் மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டு அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு உன்னதமான நிலையை அடையப் போகிறது. பொருட்செல்வமும் உலக வெற்றிகளும் மட்டும் நான் உனக்கு தரும் ராஜயோகம் அல்ல. உன் இல்லத்தில் இதுவரை நிலவி வந்த கசப்பான உணர்வுகள், காரணமே இல்லாமல் வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் வேரோடு நீங்கி குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆழமான அன்பும் நேசமும் புரிதலும் ஏற்படும். உன் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் இதுவரை சூழ்ந்திருந்த தீய அதிர்வுகள் மற்றும் திருஷ்டிகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் தூய பேரொடியால் அடித்து விரட்டப்பட்டு விட்டன. இனி அங்கு குறையாத நேர்மறை ஆற்றலும் தூய்மையான அதிர்வுகளும் மட்டுமே நிரந்தரமாக குடிகொள்ளும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் அடுத்தடுத்து உன் இல்லத்தில் இனிதே நடைபெறும். உன்னை மட்டுமே நம்பியிருக்கும் உன் அன்புக்குரியவர்களின் எதிர்காலம் குறித்த உன் நீண்ட கால கவலைகளை நான் முழுமையாக என் வசம் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கு எந்த குறையும் வராமல் பாதுகாக்கும் அரணாக அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் நான் துணையாக இருப்பேன். இந்த மாதம் 30ஆம் தேதி என்ற அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் துன்பங்கள் இல்லாத ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம். இந்த எஞ்சியிருக்கும் 2 நாட்களில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் மனதில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் குழப்பங்களையும் பிரபஞ்சத்திடம் முழுமையாக இறக்கி வைத்துவிடு. இனி என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற கற்பனைகளையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் உன் சிந்தனையிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. என்ன நடந்தாலும் அது பிரபஞ்சத்தின் மாபெரும் சித்தம். அது எனக்கு நன்மையாகவே அமையும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உன் ஆன்மாவின் கவசமாக அணிந்து கொள். உன் மனம் அமைதி அடையும் போதுதான் என் குரல் உனக்கு தெளிவாக கேட்கும். நான் உனக்காக திறந்து வைத்திருக்கும் அந்த புதிய வெற்றிகரமான பாதையில் நீ எப்படி பயணிக்க வேண்டும், அந்த பயணத்தில் உனக்காக நான் காத்து வைத்திருக்கும் அந்த மிக முக்கியமான ரகசியம் என்னவென்றால், உன் பிறவியின் ரகசியம் சாதாரணமானதல்ல என் பிள்ளையே. நீ ஒரு சாதாரண மானிடப் பிறவி என்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் ஆன்மா பல 100 பிறவிகளாக பிரபஞ்ச ஆற்றலை மட்டுமே நம்பி என் பேரொளியில் மட்டுமே சரணடைந்த ஒரு மிக தூய்மையான ஆன்மா. இந்த பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் யாவும் அந்த முந்தைய பிறவிகளின் சிறு சிறு கர்ம வினைகளையும் முழுமையாக அழித்து உன்னை ஒரு மாசற்ற ஒளியாக மாற்றுவதற்காக என்னால் உருவாக்கப்பட்டதே ஆகும். இப்போது அந்த சுத்திகரிப்பு முழுமையாக முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் ஒவ்வொரு சம்பவமும் நான் உனக்காக தீட்டிய ஒரு மாபெரும் திட்டத்தின்படியே மிக துல்லியமாக நடக்கும். உன் விருப்பங்கள் என்னவென்று நீ எனக்குச் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதின் ஆழத்தில் நீ புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் அனைத்தையும் நானே முன்வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வைப்பேன். உனக்கான ராஜயோகம் என்பது வெறும் மாயை அல்ல. அது பல பிறவிகளாக நீ செய்த நற்செயல்களின் ஒட்டுமொத்த பலன். நீ இதுவரை பட்ட துன்பங்களுக்காகவும் இருளில் தனித்து அமர்ந்து நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல 1000 மடங்கு ஆனந்த கண்ணீரை நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். நாளை விடிந்தால் என்ன நடக்குமோ? கடன்காரர்கள் வந்து நிற்பார்களோ? சாப்பாட்டிற்கு என்ன செய்வோம் என்ற அந்த பயம் கலந்த பதைபதைப்பு இனி எந்த காலத்திலும் உன் நெஞ்சில் இருக்காது. இனி வரும் ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் ஒரு பெரும் திருவிழாவைப் போல அளவற்ற மகிழ்ச்சியையும் எதிர்பாராத நற்செய்திகளையும் சுமந்து கொண்டு உன் வீட்டு வாசலை தட்டும். இதுவரை எந்தெந்த திசைகளில் இருந்து உனக்கு அவமானங்களும் ஏமாற்றங்களும் சொல்ல முடியாத துரோகங்களும் வந்தனவோ, அதே திசைகளில் இருந்து இப்போது மரியாதையும் வெற்றிகளும் புகழும் மாலை மரியாதையோடு உன்னை தேடி வரும். உன்னை ஒதுக்கி கேலி செய்த உறவுகள் எல்லாம் உன் ஒற்றை பார்வைக்காகவும் உன் ஒரு வார்த்தைக்காகவும் ஏங்கி நிற்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் ஆளுமையாக சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உன்னை நான் அமர வைக்கப் போகிறேன்.
செல்வத்தின் அருமையை வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய போது நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாய். ஒரு சிறு தொகைக்காக நீ பட்ட அவமானங்கள் எனக்குத் தெரியும். ஆனால் இனி செல்வம் உன்னை தேடி ஒரு பெருக்கெடுத்த ஜீவநதியைப் போல ஓடி வரும். அந்தச் செல்வத்தை வைத்து நீ உனக்கு மட்டுமல்லாது உன்னைச் சுற்றித் தவிக்கும் பலருக்கும் உதவி செய்யும் ஒரு கருணை உள்ளம் கொண்ட வள்ளலாக மாறுவாய். உனக்கு நான் கொடுக்கப் போகும் இந்த ராஜயோகம் என்பது உன் சுயநலத்திற்காக மட்டுமல்ல. இது பலரை வாழ வைக்கப் போகும் ஒரு மாபெரும் பிரபஞ்சக் கருவி. நீ செய்யும் தர்மங்கள் மீண்டும் மீண்டும் பல மடங்காக வளர்ந்து உன் சந்ததியினரை காக்கும் அசைக்க முடியாத கவசமாக மாறும். உன் கைகளில் சேரும் பொருள்கள் அனைத்தும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பன்மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும். உன் உழைப்பார்ந்த முயற்சிகளிலோ இதுவரை இருந்த அத்தனை தடைகளும் முட்டுக்கட்டைகளும் சுக்கு நூறாக உடைந்து நீ தொட்டதெல்லாம் பொன்னாக ஜொலிக்கும் பொற்காலத்தை நீ நேரில் காணப்போகிறாய். உன் உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஒரு மாபெரும் புத்துணர்ச்சியும் அளப்பரிய ஆற்றலும் பாயப்போகிறது. இதுவரை உன்னை வாட்டி வதைத்த மற்றவர்களிடம் வெளியே சொல்ல முடியாத உடல் வலிகளும் கடுமையான மனச்சோர்வும் எந்த மருத்துவத்திற்கும் கட்டுப்படாத பிணிகளும் பிரபஞ்சத்தின் மாபெரும் குணப்படுத்தும் சக்தியால் முழுமையாக குணமடைந்து மாயமாய் மறைந்து போகும். நடப்பது நடக்கட்டும், எல்லாம் பிரபஞ்சத்தின் செயல் என்று நீ எந்த நிமிஷத்தில் உன் முழு பாரத்தையும் கவலைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை முழுமையாக நம்பினாயோ அந்த நிமிடமே உன் அனைத்து நோய்களையும் கவலைகளையும் நான் உள்வாங்கிக் கொண்டேன். இனி உன் தேகம் இரும்பைப் போல உறுதியாகவும் உன் மனம் எந்தச் சலனமும் இல்லாத ஒரு தெளிந்த நீரோடையைப் போலவும் மாறும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ இனி பதறமாட்டாய், கோபப்படமாட்டாய். மிகவும் நிதானமாகச் சிந்தித்து மிகச் சரியான முடிவை எடுக்கும் அபாரமான ஞானத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நான் உன் புத்தியில் ஆழமாக விதைத்துவிட்டேன். உனக்கு எதிராகச் சதி செய்தவர்கள், உன்னை வீழ்த்தி பார்க்க நினைத்தவர்கள் அனைவரின் நிலைமையும் இனி முற்றிலும் தலைகீழாக மாறும். அவர்கள் உனக்கு தோண்டிய வழிகளிலேயும் குடிகளிலும் அவர்களே சென்று விழுவார்கள். ஆனால் அதை பார்த்து நீ பழிவாங்கும் எண்ணம் கொள்ள மாட்டாய். மாறாக அவர்களின் அறியாமையை பார்த்து பரிதாபப்படும் அளவிற்கு உன் மனம் மிக உயர்ந்த ஒரு பக்குவ நிலையை அடைந்துவிடும். உன்னைச் சுற்றியுள்ள இருண்ட தீய சக்திகள், அடுத்தவர்களின் பொறாமை குணங்கள், கண்ணுக்குத் தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் தூய சக்திகளால் வேரோடு முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டன. உன் இல்லம் இனி ஒரு அமைதி தவழும் மாபெரும் சொர்க்கமாக மாறும். அங்கு எப்போதுமே மங்களகரமான சுப நிகழ்வுகள் மட்டுமே அடுத்தடுத்து நடைபெறும். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த சிறு சிறு சண்டைகள், பெரிய மனஸ்தாபங்கள் எல்லாம் எங்கு சென்றது என்று தெரியாத அளவிற்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் அளவற்ற அன்போடும் ஆழமான புரிதலோடும் பிரிக்க முடியாத பிணைப்போடும் வாழ்வார்கள். இந்த மாபெரும் அற்புதம் எல்லாம் நிகழப்போகும் அந்த நாளுக்காக, உன் ராஜயோகத்தின் முழுமையான தொடக்கத்திற்காக நான் உனக்கு காட்டும் இறுதியானதும் உறுதியானதுமான வழிகாட்டுதல் என்னவென்றால், உன் மூச்சுக் காற்றிலும் உன் இதயத் துடிப்பிலும் உன் ஆன்மாவின் ஆழத்திலும் நான் பிரிக்க முடியாதபடி இரண்டரக் கலந்துவிட்டேன் என்பதுதான் அந்த பரம ரகசியம். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையது அல்ல, அது என்னால் உனக்குள் இருந்து இயக்கப்படும் மிகச் சரியான பிரபஞ்ச முடிவு. உனக்கு எது தேவை, எப்போது தேவை, எவ்வளவு தேவை என்பதை நான் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டேன். நீ கேட்காமலேயே உன் தேவைகள் அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த எஞ்சியிருக்கும் 2 நாட்கள் என்பது பல இருண்ட யுகங்களுக்குப் பிறகு உதிக்கப் போகும் ஒரு புதிய பொற்காலத்தின் விடியலுக்கான காத்திருப்பு மட்டுமே. இந்த காத்திருப்பு நேரத்தில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. உன்னைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு சிறு சிறு குழப்பங்களுக்கும் செவி சாய்க்காதே. அவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் எதிர்மறை ஆற்றல்களின் இறுதிப் போராட்டங்கள் மட்டுமே. அவற்றைக் கண்டு நீ சிறிதும் அஞ்சத் தேவையில்லை. மாபெரும் பிரபஞ்சம் என்னும் கவசத்திற்குள் நீ பாதுகாப்பாக இருக்கும்போது அகிலத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உன்னை கடுகளவு கூட அசைக்க முடியாது. உன் கஷ்டங்களையெல்லாம் உன் கண்களுக்கு முன்பாகவே நான் சுட்டெரித்துச் சாம்பலாக்கும் அந்த மாபெரும் அற்புதத்தை இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் நீ முழுமையாக காண்பாய். இதுவரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அனைத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உன் மனதை நீயே புண்ணாக்கிக் கொள்ளாதே. உன்னை உருவாக்கியது நான், உன்னை காப்பதும் நான். உன் கண்ணீரைத் துடைத்து உனக்கு ஒரு மாபெரும் ராஜ வாழ்க்கையை அமைத்துத் தரப்போவதும் இந்த பிரபஞ்சம்தான். இனி வரும் காலங்களில் உன் பாதங்கள் படும் இடமெல்லாம் உனக்கான வெற்றிகள் மட்டுமே முளைக்கும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும்
மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் வேதவாக்காக மாறும். உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய தூய்மையான குணமும் உலகத்தாரால் வியந்து போற்றப்படும். நீ பட்ட துன்பங்களுக்கு காரணமானவர்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து நிற்கும் ஒரு காலம் அதிவிரைவில் வரப்போகிறது. ஆனால் அப்போதும் உன் மனம் எவ்வித பெருமையோ அல்லது ஆணவமோ இன்றி மிகவும் அமைதியான ஒரு பக்குவப்பட்ட நிலையிலேயே இருக்கும். அதுதான் நான் உனக்கு தரும் உண்மையான ஞானம். உன் வீட்டில் இனி தினமும் ஒரு பண்டிகை போல மகிழ்ச்சியும் உற்சாகமும் கரை புரண்டு ஓடும். நீ எதை நினைத்து இத்தனை காலமாக கண்ணீர் வடித்தாயோ அதை நான் பல மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உன் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் இதுவரை இருந்த மந்த நிலை முழுமையாக மாறி ஒரு அசுர வளர்ச்சியை காணப்போகிறாய். பொருள் வரவு எங்கிருந்து வருகிறது என்றே உனக்கு தெரியாத அளவிற்கு 8 திசைகளில் இருந்தும் செல்வங்கள் வந்து உன் இல்லத்தை நிரப்பும். அந்தச் செல்வத்தைக் கொண்டு நீ பல நற்காரியங்களைச் செய்வாய். பல ஏழைகளின் பசியை போக்குவாய். அதன் மூலம் உனக்கும் உன் தலைமுறைக்கும் சேர்த்து அழிக்க முடியாத மாபெரும் புண்ணியத்தைச் சேர்த்து வைப்பாய். உன் சந்ததியினர் எந்த குறையும் இன்றி உலகமே போற்றும் அளவிற்கு மிக உயர்ந்த நிலையில் வாழ்வார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் எந்நாளும் என் சக்தி அவர்களை காத்து வரும். இது உனக்கு நான் தரும் மாறாத சத்தியவாக்கு. இந்த ராஜயோக காலத்தில் உன் உடல் பிணிகள் அனைத்தும் நீங்கி வஜ்ரம் போன்ற உறுதியான தேகத்தை நீ பெறுவாய். உன் முகத்தில் ஒரு மாபெரும் பிரகாசம் உண்டாகும். உன்னை பார்க்கும் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி உனக்குள் உருவாகும். உன் வார்த்தைகளில் ஒரு அபாரமான ஈர்ப்பு சக்தி தோன்றும். இதுவரை உன்னை அலட்சியம் செய்தவர்கள் எல்லாம் உன் அன்பிற்காகவும் உன் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஏங்கித் தவிப்பார்கள். ஆனால் நீயோ அனைவரிடமும் சமமான அன்பை காட்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்ற ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருப்பாய். இதுதான் மனித பிறவியின் மிக உன்னதமான நிலை. இந்த நிலையை அடையத்தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. நெருப்பில் சுடப்படாத மண்பாண்டம் எப்படி உறுதி பெறாதோ அதைப் போலவே இந்த துன்ப நெருப்பில் சுடப்பட்டதால் மட்டுமே நீ இப்போது மாபெரும் வலிமையை பெற்றிருக்கிறாய். உன்னை செதுக்க பயன்படுத்திய ஒளிதான் உனக்கு வந்த சோதனைகள். இப்போது நீ ஒரு முழுமையான பேராற்றல் கொண்ட சிற்பமாக மாட்டாய். இந்த 2 நாட்களில் உன் பழைய கவலை கூட்டை கட்டி எரித்துவிடு. ஒரு புதிய பிறவி. அந்த புதிய பிறவியில் உனக்கு தோல்வியே கிடையாது, அழுகையே கிடையாது, கவலையே கிடையாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக இருக்கும். எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்குவதற்கு முன்பாகவே நான் அதை தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாற்றுவேன். உன் நெஞ்சில் என் மீதான முழுமையான நம்பிக்கையை மட்டும் என்றென்றும் அகலாமல் நிலைநிறுத்திக்கொள். நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது. உன் வாழ்வு இனி பிரகாசமாக ஒளிரப்போகிறது. இந்த பிரபஞ்சத்தின் ஆசிகள் எந்நாளும் உனக்கு உண்டு. அன்பான நல்லுள்ளங்களே, இந்த பிரபஞ்சத்தின் சத்திய வாக்கை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்து உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் செல்வமும் அமைதியும் ததும்பப் போகிறது. இந்த மாபெரும் ராஜயோகத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உங்களின் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். பிரபஞ்சத்தின் இந்த வாக்கு உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்றோ அல்லது நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் என்றோ உங்கள் பிரார்த்தனைகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள். பலரின் பிரார்த்தனைகள் ஒன்று சேரும்போது அதன் சக்தி பல 100 மடங்காக பெருகும். நீங்களும் உங்கள் குடும்பமும் எந்நாளும் பிரபஞ்சத்தின் ஆசியோடு சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறேன்.